ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து சப்பாத்தி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். சப்பாத்தியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருந்தேன். இந்த காய் இந்த பயிர் வந்து கண்டிப்பாக வந்து வேக வச்சோ இல்லை சமைச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து குழம்பு வந்து சொரக்காய் குழம்பு தட்டைப்பயிர் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து சப்பாத்தியாகவும் குழந்தைங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டே வந்து தட்டைப்பயிர் வந்து ஊற வச்சுட்டு காலையில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணிட்டு நைட்டு வச்சுட்டோம் அப்படின்னா காலைல அந்த பயிருடைய வந்து குக்கரில் வந்து ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து வாயு இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட்டு 3 விசில் வந்து விட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் வந்து பாதி வந்து குழம்புல போட்டுட்டு பாதி மீதி இருக்கிறது வந்து எப்படி வச்சாலும் வேஸ்ட்டாக தான் போகும். அந்த மாதிரி சப்பாத்தியாவோ இல்லை தோசையாவோ இல்லை இட்லிலையோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. அது வந்து குட்டி குட்டியாக தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம காய் மிக்ஸ் பண்ணுறது அந்த இதுவும் வந்து தெரியல. இப்போ இது போட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து குழந்தைங்க வாயில் வந்து தென்படும், சாப்பிட மாட்டாங்க. கோதுமை வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டு நம்ம எப்பொழுதும் போலயே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு கொஞ்சம் நல்லா வந்து மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எப்பொழுதும் போல் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து போட வேண்டியதான். இந்த சப்பாத்தி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எண்ணெய்க்கு பதிலாக கீ தான் போட்டிருக்கேன். அப்போ வந்து பிரேக் டைமில் வந்து குழந்தைங்க லன்ச் டைமில் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து கீ அப்ளை பண்ணியிருக்கேன். சரி, கொஞ்சம் சப்பாத்தியோட ட்ரையாக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து நான் ஜாம் கொடுத்துருக்கேன். ஆனால் பாப்பா வந்து ஜாம் சாப்பிடவே இல்லை, ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச்.